திருவெம்பாவை முன்னுரை. மாதங்களில் எல்லாம் சிறந்த மார்கழியை இறை வழிபாட்டிற்கே உரிய மாதம் என்றே சொல்லலாம். வெள்ளத்தில் ஏற்படும் சுழியானது துவக்கத்தில் மெதுவானதாகவும் அதன் தன்மையை உணர்வதற்குள் மிக வேகமானதாகவும் ஆழ்த்தி விடுவதாகவும் உள்ள படு சுழியான தன் தன்மையை காட்டிவிடுகிறது. அதுபோல மயக்கத்தில் செல்லும் திசை தெரியாது ஆழச் செல்லும் உயிர்களை உணர்வூட்டி கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்ற பொன்னான வாசகத்தால் கைதூக்கி விடுவன திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். திருவெம்பாவை மூலம் மணிவாசக பெருமான் நமக்கு கூறும் உறுதியான அறிவுரை மற்றொன்றும் உண்டு. இப்பாடல்கள் வரும் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் உய்யும் வகை உய்ந்த அடியார்கள். அவர் தம் மனத்து இல்லம் தோறும் இறைவன் எழுந்தருள் இருப்பதால் என்ன குறையும் இல்லாதவர்கள். எனினும் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியை சுமக்கின்ற பரந்த மனமுடைய அவர்கள் இந்த பேரின்ப பெருவழிக்கு வராது விடுபட்டு போன அக்கம்பக்கத்தில் உள்ள தம் எல்லா தோழிகளின் துயில் மயக்கத்தை தெளிவித்து அவருடைய உறுதியின்மையால் தாம் தளர்வுறாது இறைவன்பால் ஒருமைப்பட்ட தம் மனத்தால் அவரையும் கண்ணுக்கினிய கருணை கடலான சிவபெருமானை பாடத் தேற்றுகின்றனர். இதுவே நமது இன்றைய தேவை. நாம் உய்யும் நெறியை உறுதியாக பற்ற வேண்டும். அதே நேரத்தில் அவ்வாறு பற்றுவதால் நாம் பெரும் இன்பத்தை அண்டை அயலவர் எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் எம்பிரான் மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என அறைகூவி அழைத்தும் அறியாதவருடைய இல்லங்களுக்கே சென்று அவர் வாழ்வையும் அண்ணாமலையாரின் அருள் ஒளி நிறைந்ததாக ஆக்க வேண்டும். பெருமானின் திருவருளால் அழியாத இன்பம் பெற்ற நம் ஆன்றோர்கள் செய்தது அது. நாமும் செய்யத்தக்கதும் வேண்டுவதும் அதுவே. எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் என தலை நிற்போம். அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே.